ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்டர் பற்றி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அண்ட் பாஸ்டர்னா என்ன, பயோமெக்கானிக்கலில் பாஸ்டர் எந்த மாதிரி அசஸ் பண்ணணும், என்னென்ன டீவியேஷன்லாம் பாஸ்டரில் இருக்கும் அப்படிங்கிறத கம்பைன்டு ஒரு கான்செப்டாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பயோமெக்கானிக்கில் உள்ள வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் வைஸ் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் தனித்தனியாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி பாஸ்டர் பற்றி பார்க்கலாம். பாஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாஸ்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஓரியன்டேஷன் இல்லைன்னா அலைன்மெண்ட் ஆஃப் பாடி. நம்ம பாடி எப்படி அலைன் ஆகிருக்கு இல்லைன்னா எப்படி ஓரியன்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதா பாஸ்டர். இந்த பாஸ்டர் நம்மளோட ஃபிசியோதெரப்பி ஃபீல்டில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஏன்னா நம்ம வர்ற பேஷண்ட் இல்லைனா வர கிளைண்ட்டை அவங்களுக்கு ஏதாவது பார்ஷியல் டீவியேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். அண்ட் அது எதனால் வருது, எந்தெந்த இடத்துல டீவியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். அண்ட் நிறையா பெயின் வர்றதுக்கு, நிறையா லோ பேக் பெயின், நெக் பெயின் வர்றதுக்கு இந்த பாஸ்டர் தான் மேஜரான ஒரு ரீசனாக இருக்குது. இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லைனா இம்ப்ராப்பர் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறனாலையும் நிறைய பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பாஸ்டரை பற்றி ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா இருக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். ஓகே, இந்த பாஸ்டரில் நமக்கு 2 பாஸ்டர் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் பாஸ்டர், இன்னொன்று என்ன அப்படின்னா டைனமிக் பாஸ்டர். ஸ்டாட்டிக் இல்லைனா டைனமிக் பாஸ்டர். இந்த ஸ்டாட்டிக் பாஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்மளோட பாடி ஈக்குவலிபிரியம் இருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஸ்டாட்டிக் பாஸ்டர். அதாவது நம்ம ரெஸ்ட்டில் ஒரு ஈக்குவலிபிரியம் இருந்து நம்ம மெயின்டைன் ஆகுறது ஸ்டாட்டிக் பாஸ்டர். இதே டைனமிக் பாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம மூவ் பண்ணும்போது, நம்ம ரன் பண்ணும்போதோ வாக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணும்போது வர பாஸ்டர் என்ன அப்படின்னா டைனமிக் பாஸ்டர். இந்த ஸ்டாட்டிக் பாஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்டாண்டிங் அப்போ இந்த ஸ்டாட்டிக் பாஸ்டர் பார்க்கலாம். அண்ட் அது போக சிட்டிங் அப்போ அண்ட் அதுக்கப்புறம் லைங் அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவலிபிரியமான பொசிஷன், ஒரு எரெக்டான பொசிஷனில் இருக்கும்போது பார்க்குறது இந்த ஸ்டாட்டிக் பாஸ்டர், மூவ் ஆகாமல் ஈக்குவலிபிரியமில் இருக்கிறது. இதே டைனமிக் பாஸ்டர் நம்ம எப்பப்பெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வாக்கிங் அண்ட் அதுக்கப்புறம் ரன்னிங், ஜம்பிங் இந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே என்ன அப்படின்னா டைனமிக் பாஸ்டர். அண்ட் இந்த பாஸ்டரில் ஒரு இம்பார்ட்டான விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, லைன் ஆஃப் கிராவிட்டி பார்த்தோம். ஓகேவா, அதாவது சிஓஜி அண்ட் சிஓஎம் பார்த்தோம். சிஓஜி, சிஓஎம் அண்ட் அதுக்கப்புறம் எல்ஓஜி. ஓகேவா, நம்ம நார்மலாக ஒரு நல்ல பாஸ்டர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி பர்சன் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் எல்ஓஜி ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல அந்த கிராவிட்டி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ். இதே எல்ஓஜி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து கிரவுண்டுக்கு ட்ரா பண்ணுறது எல்ஓஜி. அண்ட் இதுலேயே நம்ம பேஸ் ஆஃப் சப்போர்ட் பார்த்தோம். 2 ஃபுட்டுக்கு இடையில உள்ள ஏரியா பேஸ் ஆஃப் சப்போர்ட். அப்போது எல்லா பாஸ்டர்லையுமே நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் லோவராக இருக்கும் அண்ட் எல்ஓஜி லோவராக இருந்திருக்கணும். அண்ட் பேஸ் ஆஃப் சப்போர்ட் நமக்கு ஏரியா பெருசாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்டேபிளான பாஸ்டர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அங்கே தான் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அண்ட் இது ஒரு இம்பார்ட்டான விஷயம், நம்ம பாஸ்டர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது தாண்டி நமக்கு பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு பேலன்ஸ் ஒரு இம்பார்ட்டான விஷயம். அண்ட் நம்ம பாடியில் நிறையா போஸ்டல் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எல்லாமே பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அண்ட் இந்த பேலன்ஸ் நம்ம நார்மலாக நம்ம ஒவ்வொருத்தரும் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரெயின்லேருந்து ஒரு சில இம்பல்சஸ் தான் நமக்கு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் அது போக நமக்கு மஸ்குலர் பேலன்ஸும் ஒரு இம்பார்ட்டான விஷயம். மசில் எல்லாமே பேலன்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் இந்த பேலன்ஸ் அண்ட் பாஸ்டர் ரெண்டுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம் நம்ம ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு இந்த பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய சிஸ்டம் இருக்குது. என்னென்ன சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் பாஸ்டரல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஓகேவா, அதாவது பிரெயின், அப்புறம் அதை தவிர நமக்கு வேற என்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா நமக்கு விஷுவல் சிஸ்டம் இருக்குது. விஷுவல் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஐயிலேருந்து நமக்கு ஒரு சில இம்பல்சஸ் சென்சரி இம்பல்சஸாக போய்
நமக்கு வந்து பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வந்து பண்ணுது. ஓகேவா, நம்மளோட ஐ மூமெண்ட்டை வச்சு நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது. இது வந்து விஷுவல் சிஸ்டம். இந்த விஷுவல் சிஸ்டம்லேயே நமக்கு வந்து எப்படி வந்து மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது நிறையா ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டோ கைனடிக் சிஸ்டம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து செக்காடிக் சிஸ்டம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் பர்சியூட். இந்த மாதிரி நம்ம நிறைய சிஸ்டம் வந்து இந்த விஷுவல் சிஸ்டம்க்கு சப்பாக வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்படி நம்ம பாடி பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத பிரெயினுக்கு வந்து இம்பல்சஸாக வந்து கொடுக்கும். அதனால நம்மளால் மெயின்டைன் வந்து பண்ண முடியும். இது வந்து விஷுவல் சிஸ்டம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வெஸ்டிபுலார் சிஸ்டம். வெஸ்டிபுலார் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ நம்மளோட இயர், வெஸ்டிபுலார்னாலே நம்மளோட இயர். ஓகேவா, இந்த இயர் மூலமாக நமக்கு வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து நம்ம பாடி பொசிஷன் வந்து மெயின்டைன் ஆகுது, பாடி பொசிஷன் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து பண்ணும். இதில் வந்து நமக்கு இயரில் வந்து செமி சர்க்குலர் கெனால் அப்படிங்கிற ஒரு கெனால் வந்துட்டு இருக்கும். செமி சர்க்குலர் கெனால் அப்படிங்கிறது நம்மளோட இன்னர் இயரில் செமி சர்க்குலர் கெனால் வந்துட்டு இருக்கும். அந்த கெனாலுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு சில மெக்கானோ ரிசெப்டார்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த ரிசெப்டார்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஹெட்டோட பொசிஷனை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். இது வந்து வெஸ்டிபுலார் சிஸ்டம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா சொமாட்டோ சென்சரி சிஸ்டம். இந்த சொமாட்டோ சென்சரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சென்சரி அப்படின்னா நமக்கு சென்சரி இம்பல்சஸ் வந்து பிரெயின்லேருந்து பிரெயினுக்கு வந்து நமக்கு வந்து மசில்லேருந்து போகும். இது வந்து நம்ம மசில் சாப்டர்லேயே படிச்சிருப்போம். மசில்லேயே நமக்கு வந்து சென்சரி ரிசெப்டார்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இதில் வந்து கோல்கேட் என்னான ஆர்கன் இருக்குது, அப்புறம் வந்து மசில் ஸ்பிண்டில் வந்துட்டு இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டான விஷயம். இது வந்து மசிலில் வந்து சென்சரி இன்புட், மசில் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப லென்த்தண்டாக இருக்கா, எவ்வளோ டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுது, ரொம்ப அதிகமான டென்ஷன் ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பிரெயினுக்கு வந்து அனுப்புறதுக்காக இந்த சென்சரி இம்பல்சஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ட் அது போக வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட்டில் வந்து ஜாயிண்ட் ரிசெப்டார் வந்துட்டு இருக்கு. அதாவது நம்மளோட ஜாயிண்ட்டோட பொசிஷனை சென்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஜாயிண்ட் ரிசெப்டார்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுவுமே வந்து நமக்கு பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது போக நமக்கு இன்னொன்று வந்துருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆன்டிசிபேட்டரி பாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆன்டிசிபேட்டரி பாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ணி இப்போ வந்து நம்ம விழுக போகிறோம் அப்படின்னா ஃபார்வர்டாக ஒரு லெக்கை எடுத்து வச்சா நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும், நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். நம்ம வந்து ஆன்டிசிபேட்டாக முதல்ல நமக்கு தெரிஞ்சு வச்சுருப்போம். அதுதான் வந்து ஆன்டிசிபேட்டரி பாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஒன்று வந்து காம்பன்சேட்டரி பாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். காம்பன்சேட்டரி அப்படிங்கிறது என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி நடந்தாலும் நம்ம காம்பன்சேட் பண்ணி ஒரு பாஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து காம்பன்சேட்டரி பாஸ்டர் அட்ஜஸ்ட்மெண்ட். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. இவ்வளோ சிஸ்டம் ஒர்க் ஆகி நமக்கு வந்து பாஸ்டரை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு ஐடியலான பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் வந்து பண்ணுது. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிஸ்டம். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. இந்த பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பாஸ்டரில் இருக்கோம், நம்ம வந்து ஸ்வே அப்படின்னா கொஞ்சம் தள்ளமாடி நம்ம கீழே விழுக போகிறோம் அப்படின்னா அப்போது நமக்கு பாடியில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, எதெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. இந்த பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே டோலேருந்து நம்ம பார்க்கணும். டோலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. இதுவுமே ஒன் ஆஃப் த பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு மேலே போனோம் அப்படின்னா நமக்கு ஹிப்பில் வந்து ஹிப் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஹிப் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே மேஜர் ஆன இம்பார்ட்டான ஸ்ட்ராட்டஜி நமக்கு பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு சில நேரம் நடக்கும். அது வந்து கம்பைன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா காம்பினேஷனில் நடக்கும். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து திடீர்னு நம்மளை பின்னாடி யாராவது தள்ளி விடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆங்கிளை மட்டும் லைட்டாக ரைஸ் பண்ணியோ இல்லைனா வந்து ரைட்டாக ஆங்கிளை மட்டும் மூவ் பண்ணி நம்ம வந்து அந்த பேலன்ஸ்டாக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி. இதே வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபோர்ஸாக தள்ளி விடுறாங்க, அப்போ நம்ம ஆங்கிளை மட்டும் மூவ் பண்ணால் நம்மளுக்கு பார்த்தாலும் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹிப்பை வந்து தூக்கி ஹிப்பை ஃப்ளெக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு லெக்கை ஃபார்வர்டாக வைப்போம். அந்த மாதிரி வச்சு நம்மளோட பாஸ்டர் கலையாமல் இருக்கிறதுக்கு, நம்ம கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, நம்ம பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹிப் ஸ்ட்ராட்டஜி வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவோம். எய்தர் நம்ம வந்து கம்மியான ஸ்வே இருக்குது, கம்மியாக தான் புஷ் இருக்குது, கம்மியாக தான் நம்ம வந்து பேலன்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, பாஸ்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆங்கிள் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஸ்வே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிப் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து பாஸ்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜி.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு பாஸ்டரில் கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் பாஸ்டல் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இந்த கைனட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான் வரும். நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இங்கே புதுசாக வரும். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த பாயிண்டில் வந்துட்டு நமக்கு வந்து பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகுதோ அது வந்து என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர். இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் இம்பார்ட்டண்டாக நமக்கு வந்து நியூவாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மிச்சபடி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, லைன் ஆஃப் கிராவிட்டி, அப்புறம் வந்து கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடியல் ஸ்டாண்டிங் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும். ஐடியல் ஸ்டாண்டிங் அலைன்மெண்ட் அப்படின்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஆன்டீரியராக நிற்காங்க, அதாவது ஃபார்வர்ட் அஸ்பெக்ட், அப்புறம் வந்து பேக்லேருந்து நம்ம பார்க்கும்போது, அப்புறம் சைட்லேருந்து பார்க்கும்போது, அப்போ வந்து அவங்களோட அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், அதாவது எது வழியாக அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைன் ஆஃப் கிராவிட்டி வந்து எது வழியாக பாஸ் ஆகி நமக்கு வந்து ஒழுங்கான ஒரு லைனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பார்ஷல் கிரிட்டில் வந்து ஒரு பர்சன் நிற்க வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல டீவியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து சொல்லித்தரேன். 3 வியூவில் பார்க்க போகிறோம். ஆன்டீரியராக பார்க்க போகிறோம், போஸ்டீரியராக பார்க்க போகிறோம், அப்புறம் லேட்டரில் வந்து பார்க்க வந்து போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஆன்டீரியராக பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து நிற்காங்க. ஓகேவா? அந்த பர்சன் வந்து நிற்காங்க. அவங்கள வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆன்டீரியர் நிற்க வச்சு பார்க்க போகிறோம். ஆன்டீரியர் நிற்க வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த எல்ஓஜி வந்துட்டு எது வழியாக பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்ஓஜி வந்து ஃபஸ்ட்டு வந்து எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸில் வந்து ஆன்டீரியர் பார்க்கும்போது ஃபேஸில் வந்து 2 ஐஸ்க்கும் நடுவில் நோஸ் வழியாக வந்து பாஸ் வந்து ஆகுது, 2 லிப்ஸுக்கு இடையில பாஸ் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டர்னமில் மேனுபிரியம் ஸ்டர்னமில் வந்து பாஸ் ஆகுது, அப்புறம் ஜிஃபி ஸ்டர்னமில் பாஸ் ஆகுது. அப்படியே வந்து கீழே அம்பிளிகஸ்க்கு வந்து இங்கே வந்து அம்பிளிகஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அம்பிளிகஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கீழே வந்து பாஸ் ஆகணும். 2 ஹிப்புக்கும் நடுவில், அதாவது 2 ஏஎஸ்ஐஸ்க்கும் நடுவில் வந்து பாஸ் வந்து ஆகாது, அதாவது பியூபிக் சிம்ஃபைசிஸ் வந்து பாஸ் வந்து ஆகுது. அப்புறம் 2 நீக்கும் நடுவில் பாஸ் ஆகுது, அப்புறம் 2 மீடியல் மேலியோலஸ்க்கும் நடுவில் பாஸ் வந்து ஆகுது. இப்படி தான் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆன்டீரியராக வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம போஸ்டராக பார்க்கும்போதும் அப்படி தான். ஐடியலாக நம்ம வந்து போஸ்டராக பார்க்கும்போதும் அப்படியே வந்து டிவைட் வந்து ஆகும். ஆனால் போஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும். இப்போ போஸ்டர் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து நமக்கு வந்து 2 இயர் லோபுக்கும் நடுவில் பாஸ் வந்து ஆகும். அப்புறம் வந்து போஸ்டர் 2 ஸ்கேப்புலாக்கு நடுவில் வெர்டிப்ராவோட ஸ்பைனஸ் ப்ராசஸில் அப்படியே ட்ராவல் ஆகி நமக்கு பின்னாடி சேக்ரமில் வந்து பாஸ் ஆகும். சேக்ரமில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே க்ளூட்டியல் லெஃப்ட் வழியாக பாஸ் ஆகிட்டு அப்புறம் 2 லெக்ஸ்க்கும் நடுவில் போய் கிரவுண்டில் போய் வந்து ரீச் ஆகும். இது வந்து போஸ்டராக. அண்ட் லேட்டரில் பார்க்கும்போது தான் ஒரு நமக்கு ரொம்ப விஷயம். ஏன்னா நம்ம ஆன்டீரியராக பார்க்கறத விட லேட்டரில் பார்க்கும்போது நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தட் லேட்டரில் பார்க்குறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். லேட்டரில் அந்த லைன் ஆஃப் கிராவிட்டி எங்கெங்கே பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். லேட்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இயர்லோப் வழி தான் அது வந்து பாஸ் வந்து ஆகணும். இயர்லோப் வழி பாஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அக்ரோமியம் ப்ராசஸ்க்கு அப்புறம் நமக்கு ஷோல்டரில் வந்துட்டு பாஸ் ஆகும். ஷோல்டரில் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஆமை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இது வந்து ட்ராவல் ஆகி அப்படியே வந்துட்டு டவுனில் வந்துட்டு போகும். அப்படியே வந்துட்டு நமக்கு அப்படியே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்ஓஜி வந்துட்டு ஹிப் ஜாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். ஹிப் ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு நீ ஜாயிண்ட்டுக்கு, அதாவது நீ ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு பேட்டலாவுக்கு பின்னாடி வந்து பாஸ் ஆகிட்டு அப்புறம் நமக்கு ஃபுட்டுக்கு முன்னாடி வந்து பாஸ் ஆகி நமக்கு கிரவுண்டில் வந்து போயிடும். லேட்டரல் மேலியஸ் வழியாக நமக்கு கிரவுண்டில் வந்து போயிடும். இப்படி தான் வந்து லேட்டரில் வந்து பாஸ் ஆகும். எதுக்கு வந்து இந்த எல்ஓஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது பேஷண்ட் வந்து எல்ஓஜி இமேஜின் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ தட் எல்ஓஜியை விட ஏதாவது டீவியேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால தான் வந்து எல்ஓஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். எல்ஓஜி எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒவ்வொரு ரீஜன்லேயும் என்னென்ன டீவியேஷன் இருக்கும் அதை எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.